My dear students, இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல 10th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.5 வந்து பார்க்க போறோங்க. Find the greatest number that will divide 445 and 572 leaving remainders 4 and 5 respectively. அதாவது find the greatest number, ஒரு greatest நம்பரை வந்து ஃபைண்ட் பண்ணணும். that will be divide, அந்த நம்பர் வந்து 445ஐயும் 572ஐயும் டிவைட் பண்ணோம், leaving remainders 4 and 5 respectively. அப்போ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் 445 டிவைட் பண்ணோம், ரிமைண்டர் வந்து என்ன வரும் 4 வரும். அதே நம்பர் 572 டிவைட் பண்ணோம், ரிமைண்டர் வந்து என்ன வரும்னா 5 வரும். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 445 அப்படின்ற நம்பரை -4 எழுதணும். அப்படின்னா வரக்கூடிய நம்பர் ரிமைண்டர் இல்லாமல் டிவிசிபிள் பண்ணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இந்த 445ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 44 வரும், 441 வந்து வரும். இந்த நம்பர் இங்க நம்ம டிவிசிபிள் பண்ணக்கூடிய நம்பரா கூட டிவிசிபிள் பண்ணா ரிமைண்டர் வந்து என்ன வரும்னா 0 வரும் அர்த்தம். அதே மாதிரி சிமிலர்லி 572ல இருந்து -5 போட்டோம்னா அந்த நம்பர், அதாவது 12ல 5 போனா 7, இங்க வந்து 6 வரும், 6 இங்க 5. ஸோ அந்த 567 நம்பர், அந்த நம்பரை டிவிசிபிள் பண்ணா ரிமைண்டர் வந்து என்ன வரும்னா 0 வரும். இதுல இருந்து -5 பண்ணா வரக்கூடிய நம்பர். அப்ப இது ரெண்டுதையும் 441ஐயும் 567ஐயும் ஒரே நம்பரை தான் டிவிசிபிள் பண்ணும். அப்போ அந்த நம்பரை தான் நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்துக்கு காமனா வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்றதுனால HCF ஃபைண்ட் பண்ணால் போதுமானது. அப்போ HCF ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேரத்தை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்ற தேரத்தை வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். We will determine the HCF of, we will determine HCF of 441 and 567 using Euclid division lemma. அதாவது அப்ளைங் யூக்ளிட் டிவிஷன் அப்படின்னு சொல்லி எழுதினா கூட போதும், டிவிஷன் அல்காரிதம். ஸோ 567 இப்படி எழுதிக்கலாம். 567 அது நமக்கு முதல்ல இந்த தேரம் வந்து ஞாபகம் வரணும். A ஈக்குவல் டு BQ பிளஸ் வந்து R, 0 less than or equal to R less than B. இப்போ A அப்படின்னு சொல்றதா 567, B அப்படின்றது டிவைசர் எந்த நம்பர் அப்படின்னா 441 இன்ட்டு Q அப்படின்றது என்ன அப்படின்னா 567ல how many 441 வரும், ஒரே டைம்ஸ் தான் வரும். 567ல how many 441னா only one time தான் வரும். ஸோ 567 minus 441னா ரிமைண்டர் வந்து 6, இங்க 6ல 2, இங்க வந்து 1. ஸோ பிளஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 126. இங்க ரிமைண்டர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்ன ரிமைண்டர் வரணும்னா 0 வரணும். அப்போ 0 வர்றதுனால அகைன் வந்து டிவிசிபிள் பண்றோம். 441 ஈக்குவல் டு இந்த 441 இந்த 126ஆல டிவிசிபிள் பண்றோம். அப்போ 441ல how many 126 வரும்னா 3 டைம்ஸ் வந்து வரும்.
அப்ப 3 டைம்ஸ் வந்துச்சுனா ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 63 வரும். இதை நீங்க சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை சைடில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சாலே ஒரு சம்ம கூட பார்க்க முடியாது இந்த வீடியோவில். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. 441ல் 3 டைம்ஸ் வந்து 126 வரும், ரிமைண்டர் வந்து 63 வரும். இப்போ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால மறுபடியும் இந்த 126 இன்ட்டு 63 போடுறோம். 126ல் how many 63 வரும்னா 2 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் வந்து என்ன வந்துடும்னா 0 வந்துடும். ஸோ therefore HCF of 561 and 567 and 44 and 441 is 63. இதுதாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 63. இந்த 63 தான் இந்த 445ஆல டிவிசிபிள் ஆகும். 445 63 டிவிசிபிள் பண்ணால் ரிமைண்டர் 4 வரும். 572 63 ஆல டிவிசிபிள் பண்ணால் ரிமைண்டர் வந்து 5 வரும் அப்படின்றதாங்க இந்த क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன். மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 2.6 பார்க்குறோம். ஃபைண்ட் த HCF ஆஃப் 396, 504, 636. இந்த மூணு நம்பருக்கு HCF காமனாக ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நம்பருக்கு HCFக்கு 636க்கு HCF ஃபைண்ட் பண்ணால் அதுதான் மூணு நம்பருக்குமான HCF. மறுபடியும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு HCF ஃபைண்ட் பண்ணுறோம். அந்த வரக்கூடிய நம்பருக்கு 636க்கு மறுபடியும் HCF ஃபைண்ட் பண்ணுறோம். அந்த வரக்கூடிய நம்பர் தான் இது இது இது, இந்த மூணு நம்பருக்குமான HCF அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு 504 எடுத்துக்கலாம். நார்மல் ஃபார்முலா தான். ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நான் ஒரு டைம் எழுதிடுறேன், பட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் எழுதணும். யூசிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் கண்டிப்பாக எழுதணும். கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணீங்க. டிவிஷன் அல்காரிதம் ஃபார்முலா A equal to BQ plus R 0 less than or equal to or less than B. ஃபார்முலா எழுதிடுறோம். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 504. அப்போ 504ல how many 396 அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். how many 396 ன்னு பார்க்கணும். how many 396 அப்படின்னா only 196. ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 108 வருங்க. நீங்க மல்டிப்ளை பண்ணி தனியா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 0 வரணும். ரிமைண்டர் 0 வராதனால மறுபடியும் 396 ஈக்குவல் டு 108 பண்ணணும். அப்போ 108 வந்து எத்தனை டைம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரலாம். பிளஸ் வந்து என்ன வரும்னா 72 வருங்க. மறுபடியும் இந்த 0 வரல, அதனால இந்த 108 எடுத்துக்கிறோம். 72 இன்ட்டு 1 டைம் வருமா பாருங்க. பிளஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 72 இன்ட்டு 1 பிளஸ் வந்து 36. மறுபடியும் 72 எடுக்கணும். 72 36 2 டைம்ஸ் வருமா பாருங்க. ரிமைண்டர் வந்து 0. ஸோ இந்த 36 தான் HCF ஆஃப் 504 and 396 is 36. இப்போ இந்த 36க்கு இந்த 636க்கு HCF கண்டுபிடிக்க போறாங்க. Now 636 equal to 36. How many 36 in
636 அப்படின்னோம்னா 17 டைம்ஸ் வரும், பிளஸ் வந்து 24 வந்து வருங்க, 24. அப்போ 24 ரிமைண்டர் வர்றதுனால மறுபடியும் இந்த 36 24 ஆல டிவைட் பண்ணணும். how many 24s அப்படின்னா 124 பிளஸ் வந்து எவ்வளவு வரும்னா 12 வருங்க. நெக்ஸ்ட் இந்த 24 எடுக்கணும். 24ல how many 12s அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஸோ HCF of 636 and 24 36 is 24. Therefore finally HCF of 396 504 and 636 is, oh my god, இங்க வந்து 12 போட்டுங்க, இந்த 12 இங்க வரும். so 12 into 2 24. HCF of 396 504 and 636 is 12. இதுதாங்க இந்த 3 நம்பர்ஸுக்குமான HCF அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணுங்க. இந்த வீடியோவில் நம்ம 2 சம் தான் பார்த்துருக்கோம். அதுவும் ரொம்ப ஷார்ட்கட்டில் எவ்வளோ போட முடியுமோ இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். இந்த டிவிஷன்லாம் தயவு செய்து நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.